வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா, குரு பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி இந்த 2025ல இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்குன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதாவது குருன்றது நல்ல கிரகம் சொல்லுவாங்க. ஸோ அதில் அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி 2025ல எல்லா ராசிகளுக்குமே நல்லது தான் பண்ணும். சில ராசி பயிற்சி தான் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு விஷயங்களை தான் பண்ணும். அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு. ஆனால் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 1:24 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துறவங்களுக்குலாம் 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடையிறதா தான் பார்க்குறாங்க. அதாவது நடுவில் இந்த காலகட்டத்தில் சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 14ஆம் தேதின்னும் போது புதன்கிழமை நைட்டு 10:36 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். இது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி 14ஆம் தேதி, வாக்கியப்படி குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி. ஸோ அதனால் எந்த ஒரு நாளை எடுத்து நீங்கள் வச்சு பண்ணாலும் குரு பெயர்ச்சி நல்லது தான் நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு இந்த சுழி போட்டு நம்ம பார்க்கலாம். துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ரொம்ப அமோகமா இருக்கு. அதாவது ஏன்னா குரு பகவானுடைய பார்வைப்படுது. 5ஆம் பார்வையா துலாம் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள், அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் பேலன்ஸ் பண்ணிட்டு போற ஆள் தான் நீங்க. எது எடுத்தாலும் சரி அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விவேகம் உங்களுக்கு அதிகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியாப்பட்ட துலாம் ராசிக்காரங்களால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது 5ஆம் பார்வையா குரு பகவானுடைய பார்வை படுறதுனால இவ்வளோ குழந்தை, ஏன்னா 5ன்றாவே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ புத்திரஸ்தானம் போது குழந்தை இல்லாம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கைகூடும். திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு இத்தனை வயசாகுது, கல்யாணம் நான் எவ்வளோ பொண்ணை பார்த்துட்டேன், பையனை பார்த்துட்டேன், மேரேஜே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாண யோகம் அமையும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாங்கணும், வீடு மனை யோகம் எல்லாமே அதிர்ஷ்டம். அதாவது ஜாக்பேட் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, புதியல் யோகம் கூட சொல்லலாம். அப்படியாப்பட்ட யோகம் இந்த குரு பெயர்ச்சியில் துலாம் ராசிக்கு அமையுது. துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷமா ரொம்ப படாத பாடுபட்டுட்டீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தோல்விதான். ஏதாவது சும்மா ஒரு கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா கூட அந்த கடை மூடி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளுக்கு எந்த ஒரு நினைச்ச ஒரு விஷயம் கை கூட மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம கடன் தொல்லை, நிறைய பிரச்சனைகள், பக்கத்து வீட்டு பிரச்சனை, சொந்தக்காரங்க தொல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டீங்க. அதாவது போன இடத்துல, அதாவது வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் மாற்றி ஏதாவது இன்னைக்கு நல்லா இருந்தால் நாளைக்கு சந்தோஷமா இருப்போமா அப்படின்ற அளவுக்கு, இல்லை நாளைக்கு சந்தோஷமா இருந்தால் அடுத்த நாள் பிரச்சனை வருமா, அந்த மாதிரி எதிர்பார்த்து உக்காண்டிருக்க அளவுக்கு நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வையா உங்க ராசியில விழறதுனால எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கண்டிப்பா சொல்றேன், இந்த குரு பெயர்ச்சியில நீங்க நினைச்சதோட அதிகமா, அதாவது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, புதுசா வேலை போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல வேலை மாறணும், நான் வாரம் மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு அந்த வேலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களை தேடி வரும். புதுசாக தொழில் தொடங்குவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ரெட்டிப்பாக, ஏன் அதோட 3 மடங்காகவே உங்களுக்கு பெருகி வரும்னு கூட சொல்லலாம். புது பிஸ்னஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமாக இருக்குது. தாராளமாக புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகம் உங்களுக்கு அமையுது. அதே மாதிரி இல்லை ஃப்ளாட் வாங்கணும், இந்த ஃப்ளாட் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன்றவங்களுக்குலாம் தானாக உங்களை தேடி வரப்போகுது. கல்யாணமே கைகூடலன்றவங்களுக்குலாம் திருமண பாக்கியம் உங்களை தேடி வரும். பொண்ணோ சரி பையனோ சரி உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்காக தான் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையுது. துலாம் ராசிக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற யோசனைலாம் அதிகமாக இருக்கும். தாராளமாக துலாம் ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறவங்க கூட எந்த ஒரு
சலனமும் இல்லாம பிரச்சனையும் இல்லாம சாதகமா போகும் உங்களுக்கு. தாராளமா பார்ட்னர்ஷிப்ல எந்த ஒரு விஷயமும் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி இந்த காதல் ஜோடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது வீட்டில் போய் பேசும்போது இல்லை இந்த பையனை நீ கட்டிக்க வேணாம், இல்லை இந்த பொண்ணை கட்டிக்க வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க வீட்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கேயும் போவாத, வீட்டில் இரு, இதை பண்ணாத, அதை பண்ணாத, வேற பையனை பார்க்குறேன், வேற பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ரொம்ப வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறவங்க பேரண்ட்டு. அந்த பேரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் போய் அவங்க கிட்ட பேசும்போது, சரிம்மா உனக்கு பிடிச்சிருக்கா, நான் பண்ணித்தரேன், நல்ல பையனா, எல்லாமே பார்த்துட்டு அவங்க பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய மனமாற்றம் அதிகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ சுக்கிர பகவானை இருக்கிறதுனால நீங்கள் வந்து எப்பவுமே வந்து லவ்ல வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆக தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் புதுசாக வந்து ஏதாவது படம் நடிக்கணுன்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடித்தா சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன், அதை எப்போ நான் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான அதாவது துலாம் ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பரிகாரம், துலாம் ராசிக்கான பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் அவங்களுடைய அதிபதி. சுக்கிர பகவான் அதிபதியா இருக்கிறதுனால சுக்கிரபகவானுடைய தானியம் வந்து மொச்சப்பயிறு. அதனால மொச்சப்பயிரும் மூக்கல்ல, அதாவது வெள்ளை மூக்குள்ள குரு பகவானுடைய தானியம், அதை வந்து நைட்டு நீங்க படுக்கிற இடத்துல ஊற வச்சிருங்க. காலில் எழுந்து உங்க தலையை சுத்தி கடல்லையோ குளத்திலேயோ போடும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு அந்த இவங்ககிட்ட இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை வந்து மீன் சாப்பிடணும், சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது, விசேஷம். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப அமோகமா இருக்கு. குரு பகவானை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பெயர்ச்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க. அது தவறு. அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்குனா வந்து பூஜை பண்ணணும். அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது, இல்லை சில விஷயங்கள் பண்றது, இந்த மூக்கல்ல கோத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும். அப்படி போடும்போது தான் அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா நைட்டு வந்து இந்த ஊற வச்சிருங்க. நைட்டை வந்து இந்த மூக்கல்லையை வெள்ளை மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு காலையில், அதாவது கடல்லையோ இல்லை குளத்துலையோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பெயர்ச்சிக்கு இப்படி பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன் தான். அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சு தான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும். அதாவது தசாபுத்தியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சு தான் வந்து பலன் கிடைக்குமே தவிர, இப்போ நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும்தான். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.